பேச போறோம்னா success. Okay, what are the ways to be successful in English? எப்படி நம்ம சக்சஸா இருக்கிறது, சக்சஸா ஆகணும் எப்படி? எல்லாரும் கேட்பாங்க, நான் 1 மாசம் 2 மாசத்துல நான் ஒரு இன்கம் பார்க்கல, ஓகே, நான் எம்எல் செஞ்சு ஒரு இன்கம் வரல, கவர்மெண்ட் செஞ்சா எனக்கு காசு வருது, பட் எம்எல் செஞ்சா எனக்கு காசு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா இல்லையா? சக்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சக்சஸ் நம்ம இன்னும் தெரியணும். ஓகே, அதனால நான் உங்களுக்கு முதல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நம்மளோட எம்இ பிசினஸ் ஒரு நெட்வொர்க்கிங். ஓகே, ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ். இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபார் பில்டிங் கனெக்ஷன். ஓகே, and leadership. ஓகே, நம்ம இப்படி நம்ம பிசினஸ்ல தான் இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் தான் நிறைய கனெக்ஷன் வச்சிருக்கலாம், நிறைய டவுன்லைன் கனெக்ஷன் வச்சிருக்கலாம், சிஸ்டமி நம்ம டவுன் லீடர்ஸை கிரியேட் பண்ணலாம், நம்ம பிசினஸ் நிறைய க்ரோத் பண்ணலாம் இந்த நெட்வொர்க் பிசினஸ். ஸோ நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த நெட்வொர்க் பிசினஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, நம்ம போய் மற்ற வேலை இடத்துல போய் வேலை செய்யற பத்தி பிரச்சனையே இல்லை, பட் நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்குமா அங்க. ஓகே, எல்லாமே நம்ம பாஸ்க்காக தான் நம்ம வேலை செய்யறோம். ஆனா இந்த நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பேசுறது கேட்க மாட்டேது. சாரி அக்கா, அக்கா நீங்க அந்த உங்க போன் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஆடியோ டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க. அப்ப ஒரு இதோ டிஸ்கனெக்ட். ஓகே இப்ப ஓகே கேக்குதா? கிளியர். பெட்டரா இருக்கு. நெட்வொர்க்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யார் யார் நெட்வொர்க்கிங் சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ நீங்க தப்பா சூஸ் பண்ணணும். எப்படி நான் சக்சஸ் ஆகுறது, இந்த பிசினஸ்ல எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி. எடுத்துக்கிட்டீங்கன்னா விடாமுயற்சி. நம்ம என்ன செய்யறோமோ 30 நாளைக்கும் நம்ம செய்யணும். ஓகே, கன்சிஸ்டன்சி கண்டிப்பா நம்மளுக்கு அங்க இருக்கணும். ஓகே, அது எப்படி செய்யுது? ஓகே, அது முக்கியமா அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா இல்லையா? ஓகே, என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்மளோட சோர்ஸ் என்ன செய்யணும், கன்சிஸ்டன்சி என்ன செய்யணும், முதல் என்ன செய்யணும், நம்மளோட ஆஃப்லைன் யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண, யார் உங்களோட மென்டோர். ஓகே, டெய்லி அவங்க கூட ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நான் செஞ்சேன், நான் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிளைண்டியமா இருக்கிறேன்னா, இதுக்கு நான் செஞ்சுக்கிட்டே இதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, இதுதான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி நான் ஆஃப்லைன் கால் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என்னோட ஆஃப்லைன் சொல்லி கொடுத்தாங்க. நான் என்னோட டவுன்லைனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். கேட்க மாட்டேது. சாரி அக்கா, அக்கா இது நீங்க லேப்டாப்ல ஆஃப் பண்ணிட்டு மேபி போன்ல மட்டும் ஆடியோ ஆன் பண்ணுங்க அக்கா. ஏன்னா லேப்டாப் அந்த ஸ்பீக்கர் கீழே இருக்கனால அது உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. லேப்டாப்ல டிஸ்கனெக்ட் ஆடியோ பண்ணிடுங்க, போனோட ஆடியோ பண்ணுங்க. இப்ப கேக்குதா சொல்லுங்க. ஓகே, பேசுங்க அக்கா. நீ கண்டினியூ பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இப்ப தெளிவா இருக்கு. கொஞ்ச நேரம் சாரியா. தடங்களுக்கு மன்னிக்கவும், அவங்களோட ஆடியோ நாட் கிளியரா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க திருப்பி ரீஜாயின் பண்றாங்க. ஹலோ, ஓகேக்கா, கேக்குதுக்கா. கிளியரா கேக்குதா? ஓகே, வீடியோ தட்டணும்க்கா. ஓகே ஓகே, நான் வந்து பேசுறேன் எப்படி பண்ணுங்க. ஓகே, ஒன் மொமெண்டா, சாரியா. இல்லையா? ஹலோ, தெரியுதாக்கா? அக்கா, ஓகே. ஓகே, தெரியும் ஓகே, நான் கிளியரா? எஸ் அக்கா. ஓகே, சரி, சாரி 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 சார், பிகாஸ் நான் வந்து வெளியே இருக்கிறோம், ஸோ அதனால வெரி வெரி சாரி. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஆஃப்லைன் பேச்சை கேட்கணும். காலையிலே நம்ம அவங்களுக்கு கால் பண்ணணும். நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா, நம்மளுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம என்ன பிசினஸ் செய்யணும், எப்படி செய்யறது, யாரை போய் பார்க்கணும். ஆஃப்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் வந்து ஆஃப்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஆஃப்லைன் கூட ஃபாலோ அப் பண்ணணும். ஓகே, என்ன இருந்தாலும் ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணலைன்னா நம்ம வந்து பிசினஸ்ல சக்சஸே பார்க்க முடியாது. எப்படி ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து டீச்சருக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பிகாஸ் டீச்சர் பேச கேட்கணும், டீச்சர் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஆஹ் எப்படி என்ன டவுட் இருந்தா நம்ம டீச்சர்கிட்ட கேட்கிறோமா இல்லையா? இதேதான் இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல நம்மளுக்கு ஆஃப்லைன் இருக்காங்க. நம்ம ஆஃப்லைன் என்ன கத்து கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சக்சஸ்ன்னு உங்க மைண்ட்ல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே, நம்ம அதை செய்யணும். மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து என்ன நம்ம ஓகே நம்ம நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நம்ம ஆஃப்லைன் மட்டும் எப்படி ஒரு லெவலுக்கு வந்தாங்க? இப்ப எக்ஸ்பெக்ட் என்னோட ஆஃப்லைன் வந்து ஒரு ஃபவுண்டர் எமரல். ஓகே, அவங்க வந்து ஒரு ஃபவுண்டர் எமரல் எப்படி வந்தாங்க? என்வி சைன் அப் பண்ணோன்னே ஃபவுண்டர் எமரல் வந்துட்டாங்களா? சொல்லுங்க எல்லாரும். ஓகே, ஸோ அவங்களும் வந்து எப்படி நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறோமோ, அதுதான் என்னோட ஃபவுண்டர் எமரலும் கத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க? அவங்களோட ஆஃப்லைன் மூலியமா கத்துக்கிட்டாங்க. அவங்க ஆஃப்லைனுக்கு டெய்லி ஃபாலோ அப் பண்ணுவாங்களா இல்லையா? அதுதான் எனக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா இல்லையா? டெய்லி டூப்ளிகேட் பண்ணணும், அதுதான் எனக்கும் கத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு சக்சஸ் வர்றாங்கன்னா அவங்க கீழ இருந்து தான் வராங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் பிசினஸ் வந்து கடைசிக்கும் சாவாது, ஸ்டாப் ஆகாது, போய்கிட்டே இருக்கும் நெட்வொர்க் பிசினஸ். ஸோ நீங்க எல்லாரும் வந்து இந்த எம்ஏ பிசினஸ்க்கு சூஸ் பண்ணி வந்து இன்னைக்கு ஜூம்ல உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிறந்த பாராட்டு. ஓகே, ஏன்னா கரெக்டான லைன்ல கரெக்டான நெட்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட், இந்த ஃபாலோ அப், ஆஃப்லைன் கூட வந்து டெய்லி கால் பண்ணி கூட கம்யூனிகேட் பண்றதுலாம் வந்து இஸ் வெரி வெரி குட். சரியா? ஓகே, another one. ஓகே, நம்ம ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ அது நம்ம கேட்கணும். ஓகே, அப்பதான் நம்ம குரூப் வந்து பெருசாவா ஆகும். ஓகே, நம்ம ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஓகே, அவங்க சொல்லுவாங்க, ஓகே நளினி நாளைக்கு வந்து ஒரு 3 கஸ்டமர் வீட்டுக்கு நீ போகணும், 3 கஸ்டமர் வீட்டுல போய் பேசணும், ஒரு புது ஏபிஓ வந்து நான் சைன் அப் பண்ணணும்னு சொன்னா அது நம்ம செய்யணும். அதுதான் நம்மளோட ஹோம்ஒர்க். நம்ம ஸ்கூலுக்கு போவாம நம்ம இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல வந்து நம்ம ஆஃப்லைன் தான் நம்மளுக்கு டீச்சரு. ஸோ நம்ம அவங்க என்ன சொல்றோம் அது நம்ம கண்டிப்பா கேட்கணும். சரியா? அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஓகே இந்த ஒரு மாசம் நீ வந்து கோல் செட்டிங் எதுக்கு செய்யறோம்? நம்ம இந்த மாசம் என்ன செய்யறது, எவ்வளவு டிவி போடணும், என்ன நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நம்ம கோல் செட் செய்யறோம். யாரு கூட உட்காந்து செய்யறோம்? ஆஃப்லைன் கூட. சும்மாவா ஒரு விளையாட்டுக்கு ஆஃப்லைன் கூப்பிடுறாங்க, நான் நீ கோல் செட் செய்யி, எவ்வளவு போட போறேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு அக்கா சரிக்கா எமரல் நான் வந்து இந்த மாசம் ஒரு 12% வரேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு. நோ, யூ மஸ்ட் பி சீரியஸ். சக்சஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீரியஸா செய்யணும். சீரியஸா கோல் செட் செய்யணும். இன்னைக்கு நான் இந்த அமௌண்ட் நான் 12% வர போறேன்னா கண்டிப்பா வரணும். எப்படி வருவீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும். ஓகே, ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யணும். ஓகேவா?
அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா மீட்டிங். எவ்ரி வீக்ல ஒரு வாரம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஓகே, அங்கதான் நம்ம கத்துக்குவோம். ஓகே, அங்கதான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்குவோம், ஆளுங்களை பார்ப்போம், நம்ம ஆஃப்லைன் அப்பதான் பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கான்சென்ட்ரேட்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன்னா நாளைக்கு நான் செஞ்சுட்டேன், ஓ 2 நாள் நான் செஞ்சுட்டேன், ஒண்ணு ஒரு 3 நாள் நான் ரெஸ்ட் பண்ணிட்டு 5வது நாள் 6வது நாள் நான் திருப்பி செய்யறேன். அப்படி இல்லை. ஒரு சக்சஸ் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும்னா டெய்லி நம்ம செய்யணும். Okay? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதே கண்டினியூஸா எவ்ரிடே நம்ம செய்யணும். ஓகே, புரியுது எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமிட்மெண்ட். நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு கமிட்மெண்ட்ல பூந்துட்டோமா அது முடிக்கிறதுக்கும் விடாம வரணும், பாதியோட விட்டுட்டு வரக்கூடாது. ஓகே, கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்கலாம், கமிட்மெண்ட்னா என்னது? ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஆக்சுவலி வந்து ஒரு விஷயமா நான் வெளியாயிருக்கேன். ஓகே, நேற்றே நான் வெளியாயிட்டேன். என்னோட ஆப்லைனுக்கு தெரியும் நான் எங்க போயிட்டேன்னு. ஆனா என் ஆப்லைன் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஜூன்ல நீ வந்து மோட்டிவேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? நான் கொடுக்கலாம். நான் தூரமா இருக்கேன், என்னால என்னது மோட்டிவேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலாமா இல்லையா? நோ. என் ஆப்லைன் என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து வர்றது வந்து லோனு வராது. கேளுங்க, என் ஆப்லைன் இப்பயும் நீங்க வந்து சேட் குரூப்ல கேட்கலாம். என்னோட ஆப்லைன் கிட்ட ஃபவுண்டர் எமரல் விஜி கார்த்திக் தான் என்னோட ஆப்லைன். அவங்ககிட்ட நீங்க கேட்கலாம், நளினிக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் லோன் சொல்லுமா நீங்க கேளுங்களேன். இல்ல, முடியாட்டியும் முடியும் அக்கா நான் சொல்லுவேன். ஓகேவா? நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டு இட். கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்க குரூப் வந்து உங்களை பார்க்கும். நீங்களே கமிட்மெண்ட் செய்யாம உங்க ஆப்லைன் சொல்றது வந்து நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ஓகே, உங்க டவுன்லைன் உங்களோட குரூப் உங்களோட கீழே உங்க பார்ப்பாங்க. ஓ நளினியா ஒரு மண்டே வருது, அடுத்த மண்டே காணா போகுது அப்படின்னு சொல்றவங்க குரூப் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நாட் ஓன்லி மை குரூப், என்னோட சைட் லைன் மத்த லைன்ல இருந்து எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. So, நான் வந்து கமிட்மெண்ட் கரெக்டா சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் உங்க பிசினஸ் என்னோட பிசினஸ் சொல்லி வந்து உட்காந்தீங்கன்னா அந்த சக்சஸ் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? ஸோ கமிட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன கொடுத்தாலும் செமினார் ஆப்லைன் சொல்லுவாங்க, இந்த வாரம் செமினார் இருக்கு, இல்ல அடுத்த மாசம் ஒரு செமினார் இருக்கு, ரேலி இருக்கு, எல்லாத்துக்கும் நீங்க வந்து போடணும். அதான் கமிட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் எவர் சக்சஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணணும், இந்த பிசினஸ் எனக்கு சக்சஸ் வேணும். டசன்ட் மேட்டர் 1 மாசமோ இல்ல 10 மாசமோ 1 வருஷமோ 3 வருஷமா இருந்தாலும் அந்த சக்சஸ் நிஜமா நீங்க உங்க கைக்கு வரப்போகுதுன்னா இதெல்லாம் நீங்க வந்து சீரியஸா நீங்க செய்யணும். ஓகே, ஆப்லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்லைன் தான் நம்மளோட டீச்சரு, நம்மளோட அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்லைனுக்கு நிறைய உரிமை இருக்கு. ஏசுவாங்க, ஒரு அம்மா அப்பாவா நம்மள ஏச மாட்டாங்க, நம்ம மிஸ்டேக் செஞ்சா ஏசுவாங்க, நம்மள வந்து செல்லமா பார்ப்பாங்க. நம்ம அக்கா அண்ணன் மாமா மாதிரி கூட பிறந்தவங்க மாரி நம்மள வந்து ஒத்துமையா நம்ம பார்ப்பாங்க, சரியாங்க பார்ப்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஒரு டீச்சரா நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த வேல்யூ பேஸ் அவங்களுக்கு. ஓகேவா? நம்மள வந்து அவங்கள நம்ம வந்து போட்டோ எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு ஐயோ அவங்க நம்ம கடவுள் அப்படின்னு இல்ல. ஓகே, இந்த ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க எப்படி வந்திருப்பீங்க? சும்மா கூற முடியுமா? முடியாது தானே. ஒரு ஆப்லைன் ஒரு ரெக்கமெண்ட் பண்றவங்க வச்சுதான் நம்ம வந்து கூறும். அப்ப அவங்க பேச்சு கேட்டு நம்ம ஒரு சக்சஸ் வரக்குள்ள அவங்களுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். நம்ம ஒரு லெவலுக்கு இப்ப நான் ஒரு பிளாட்டினம் ஆகி எனக்கு ஒரு போனஸ் கிடைச்சிச்சு. அந்த போனஸ் நம்ம ஆப்லைனுக்கு நம்ம கொடுத்தோமா சொல்லுங்க? இல்ல ஆப்லைன் வந்து கேட்டாங்களா, இப்ப நாள் நான் எனக்கு கத்து கொடுத்தேன் இந்த 4 வருஷம் எனக்கு நீ காசை புடின்னு சொன்னாங்களா? நோ, தேட் இஸ் ஆப்லைன். அதுதான் ஆப்லைன். ஆப்லைன் நம்ம முன்னேற பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா நம்ம கூட இருக்கிறாங்க பத்தியா, அந்த சக்சஸ் தான் பெரிய பெரிய சக்சஸ். சோ அதனால எல்லாரும் வந்து ஒரு லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஆப்லைனை மறந்துருவோம். புரியுது உங்களுக்கு? நம்ம தான் கிளேவர் ஆயிட்டோமே. என்ன கிளேவர் ஆயிட்டோம் நீங்க சொல்லுங்க? நம்ம ஒரு கிளேவர் ஆயிட்டோம், செய்ய தெரியுது, நம்ம மார்க்கெட்டிங் செய்ய தெரியுது, டெய்லி செஞ்சாதாங்க நம்மளுக்கு வரும். நான் 4 வருஷமா இருக்கிறேன் எம்இ பிசினஸ்ல, எவ்வளோ இருக்கிறேன், இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். டேமோ இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறேன்,
இப்ப நான் வந்து பேசுறதுக்கும் நிறைய கத்துக்கிறேங்க. ஓகே, மேபி இதுக்கு முன்னே நான் பேசுறது வித்தியாசமா இருந்திருக்கலாம், இப்ப நான் பேசுறது வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஸோ நிறைய கத்துக்கிறேன். ஸோ சக்சஸ் இங்க வரக்குள்ள நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? சோ நீங்க சஸ்பென்ஷனா இருக்கணும்னா டெய்லி செய்யணும். இந்த மாசம் நான் செஞ்சுட்டேன்னா அடுத்த மாசம் நான் தூங்க போறேன், நான் ஹாலிடேக்கு போறேன் அப்படிலாம் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சக்சஸே பார்க்கவே முடியாது. ஓகே, கமிட்மெண்ட் எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களை பார்த்துதான் உங்க டவுன்லைன் வருவாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களும் வளருவாங்க. ரைட்டா இல்லையா? டிசிப்ளினா இருந்தா நம்ம பிள்ளைங்களும் டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்பலாம். ஸோ அதனால அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்சஸா ஒன்னும் நிறைய சக்சஸ் ஆகணும்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டாங்க சக்சஸ் கிடைக்குது. ரைட்டா இல்லையா? அதனால நிறைய டைமண்ட்ஸ் பிளாட்டினம்ஸ், ஓகே, அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை கேளுங்க. நான் இன்னொருக்கும் நிறைய கேட்டிருக்கேன். யாரும் வந்து எம்ஏ ஜாயின் பண்ணி கஷ்டப்படாம ஒரு லெவலுக்கு வந்தது நான் வந்து கேட்டதே இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, நெகட்டிவ் நிறைய கேட்டுச்சு. ஓகே, பாசிட்டிவ் நிறைய ரிஜெக்ஷன் வந்தாலும் அதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் வரும். ஆனா நிறைய ரிஜெக்ஷன் தான் நிறைய வருது, நெகட்டிவ் நிறைய வந்துச்சு. அது மூலியமா எப்படி சக்சஸா வந்தாங்க? கீழே விழுது இல்ல ஆக்சிடென்ட் ஆகி காலி போய் அது மூலியமா அவங்க எப்படி சக்சஸா வந்தாங்க நிறைய கேளுங்க. ஓகே, யாரும் வந்து ஈஸியா ஒரு லெவலுக்கு வர மாட்டாங்க. ஓகே, இந்த நெட்வொர்க் பிசினஸ் வந்து நான் ஒண்ணு வெரி குட் சொன்னா, உங்களுக்கு அன்லாக் இல்ல, அன்லாக் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்லாக் பண்ணாது, லாக் பண்ணாது, சாரி லாக் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு மேனேஜர் ஒரு ரேங்கிங் வந்துட்டீங்கன்னா அந்த ரேங்கிங் அடுத்த ரேங்கிங் நீங்க போகணும்னா ஒண்ணு நீங்க எக்ஸாம் எடுக்கணும், பரிசை எடுக்கணும். ஓகே, தென் உங்களோட எப்ரிசல் அந்த பிரிகாசி அந்த இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும், எக்ஸாம் எடுக்கணும், நிறைய இருக்கு. பட் எம்ஏல அப்படி இல்லைங்க. நீங்க ஒரு ஒரு லெவலுக்கு போகணும்னா உங்களோட சக்சஸ் போட்டா போதும், உங்களோட உழைப்பு போடுங்க. உங்க ஆப்லைன் என்ன சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கேளுங்க. ஓகே, நீங்க நிறைய நீங்க பார்க்கலாம். எம்ஏ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. நம்மளே எம்ஏ ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் சொன்னாங்க, அப்ப மத்தவங்க சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் சொல்லுங்க? ரைட்டா இல்லையா? நம்ம எம்ஏ ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் பார்க்கிறோம், எஸ், பட் அதோட குவாலிட்டியை பாருங்க, குவாலிட்டியை பாருங்க. நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஒரு 10 வழிக்கு ஜாமா வாங்கி ஐயோ ரொம்ப சிக்கனமா பாய்க்கிறேன்னு, ஆனா அதோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா சொல்லுங்க? கெமிக்கல் நமக்கு டேமேஜ் ஆகுது நிறைய சீட். இப்ப பாருங்க, முதல்ல நம்மளோட ஃபவுண்டர் பிளாட்டினம் அக்கா பேசினாங்க ஹார்ட் பத்தி. அதே நம்ம போய் எக்ஸ்பிரைன் அது இதெல்லாம் நம்ம என்ன கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, நம்ம ஹார்ட் என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாது. எண்ணிலே நல்ல குட் சப்ளிமெண்ட் இருக்கு, நம்மளே யூஸ் பண்ணலன்னா நம்ம எப்படி மத்தவங்கிட்ட போய் பேச போறோம்? ஓகே, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து புரோட்டீன் குடிக்கிறேன், புரோட்டீன் குடிக்கிறதுனால அதுல என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். இல்ல ஈஸியா போய் மத்தவங்க ஷேர் பண்ண முடியும். யூ மஸ்ட் பி 100% யூசர் இந்த எம்ஏ ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸா ஆகும். நம்மளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வரணும்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்ம செஞ்சாதான் நம்ம டவுன்லைன் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், எல்லாரும் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, சும்மா வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது. ஒரு ஒரு ரேங்கிங்க்கு போகணும், ஒரு ஒரு லெவலுக்கு போகணும், போய்கிட்டே இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதனால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆன்லைன் மீட்டிங் வந்து ஜாயின் பண்ண வீட்டுக்கு சும்மா நம்ம இருக்கிறோம், கொஞ்ச நேரம் தட்டி விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கலாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஆமாவா இல்ல? எழுத தெரியாதுங்க கேட்கலாமா இல்லையா? தமிழ தானே பேசுறாங்க. ஸோ நீங்க அது செய்யலாம், உங்க ஆப்பை இது கேட்கலாம், என்ன இங்க பேசினாங்க எனக்கு புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வந்து முடியாது, நான் வந்து வீட்டு வேலை செய்யறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அது என்னோட ஸ்பெஷலி என்னோட ஆஃப்லைன் எக்ஸாம்பிள் நான் வந்து நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃப்லைன் கிடைப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. அதனால அவங்கள பார்த்தா நான் ஓடி போயிடுவேன். ஆனா இப்போ வந்து நான் அவங்கள நிஜமாவே தேங்க்யூ சொல்லணும். அவங்கள டெய்லி தேங்க்யூ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஆப்லைன். ஸோ அதனால உங்களுக்கு கிடைச்ச ஆப்லைன் வெரி குட் ஆப்லைன் இருக்கும். ஸோ ஒரு சக்சஸ் ஆகணும்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேச போறோம் சக்சஸ். ஓகே, what are the ways to be successful in MBA? எங்களுக்கு நம்ம சக்சஸா இருக்கிறது, சக்சஸா ஆகணும்.
எப்படி எல்லாரும் கேட்பாங்க, நான் 1 மாசம் 2 மாசத்துல நான் ஒரு இன்கம் பார்க்கல. ஓகே, நான் எம்ஏ செஞ்சு எனக்கு ஒரு இன்கம் வரல, கவர்மெண்ட் செஞ்சா எனக்கு காசு வருது, பட் எம்ஏ செஞ்சா எனக்கு காசு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா இல்லையா? சக்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சக்சஸ் நம்ம இன்னும் தெரியணும். ஓகே, அதனால நான் வந்து உங்களுக்கு முதல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்மளோட எம்இ பிசினஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கிங். ஓகே, ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ். இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபார் பில்டிங் கனெக்ஷன். ஓகே, and leadership. ஓகே, நம்ம எப்படி நம்ம பிசினஸ்ல தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் தான் வந்து நிறைய கனெக்ஷன் வச்சிருக்கலாம், நிறைய டவுன்லைன் கனெக்ஷன் வச்சிருக்கலாம். எஸ்பெஷலி நம்ம டவுன் லீடர்ஸை கிரியேட் பண்ணலாம். நம்ம பிசினஸ் வந்து நிறைய க்ரோத் பண்ணலாம் இந்த நெட்வொர்க் பிசினஸ். ஸோ நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த நெட்வொர்க் பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, நம்ம போய் மற்ற வேலை இடத்துல போய் வேலை செய்யற பத்தி பிரச்சனையே இல்லை. பட் நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்குமா அங்க? ஓகே, எல்லாமே வந்து நம்ம பாஸ்க்காக தான் நம்ம வேலை செய்யறோம். ஆனா இந்த நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, அக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வணக்கம், உங்க பேசுறது கேட்க மாட்டுது. சாரி அக்கா. அக்கா நீங்க அந்த உங்க போன் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஆடியோ டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அப்ப இப்ப ஒரு கேக்குதா? இது டிஸ்கனெக்ட். ஹலோ, ஓகே. இப்ப ஓகே கேக்குதா? கிளியர். ஓகே, அத பெட்டரா நான் இருக்கு. ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யார் யார் நெட்வொர்க்கிங் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ நீங்க வந்து தப்பா சூஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து சக்சஸ் ஆகுறது இந்த பிசினஸ்ல, எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா விடாமுயற்சி. நம்ம என்ன செய்யறோமோ 30 நாளுக்கும் நம்ம செய்யணும். ஓகே, கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அங்க இருக்கணும். ஓகே, அது எப்படி செய்யுது? ஓகே, அது முக்கியமா அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா இல்லையா? ஓகே, என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நம்மளோட கோர்ஸ் என்ன செய்யணும், கன்சிஸ்டன்சி என்ன செய்யணும், முதல் வந்து என்ன செய்யணும், நம்மளோட ஆஃப்லைன் யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண, யார் உங்களோட மென்டோர். ஓகே, டெய்லி அவங்க கூட ஃபாலோ அப் பண்ணணும். இதுக்கு நான் செஞ்சேன், நான் வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிளைண்டியமா இருக்கிறேன்னா, இதுக்கு நான் இதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, இதுதான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, கன்சிஸ்டன்சி நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி நான் வந்து ஆஃப்லைன் கால் பண்ணுவேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட ஆஃப்லைன் சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட டவுன்லைனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். வணக்கம், கேட்க மாட்டுது, கேட்க மாட்டுது. சாரி அக்கா. அக்கா இது நீங்க லேப்டாப்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு மேபி போன்ல மட்டும் ஆடியோ ஆன் பண்ணுங்க அக்கா. ஏன்னா லேப்டாப் அந்த ஸ்பீக்கர் கீழே இருக்கனால அது உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. லேப்டாப்ல டிஸ்கனெக்ட் ஆடியோ பண்ணிடுங்க. போன்ல போனோட ஆடியோ இப்ப பாருங்க. கேக்குதா? இப்ப கேக்குதா? சொல்லுங்க. ஓகே. ஹலோ, பேசுங்க அக்கா. நீ கண்டினியூ பண்ணுங்க, ஓகே. செக் பண்ணுங்க. இப்ப தெளிவா இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம், சாரியா. தடங்களுக்கு மன்னிக்கவும், அவங்களோட ஆடியோ நாட் கிளியரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க திருப்பி ரீஜாயின் பண்றாங்க.
ஹலோ, ஓகேக்கா கேக்குதுக்கா. கிளியரா கேக்குதா? ஓகே, வீடியோ தட்டணும்க்கா. ஓகே ஓகே, நான் வந்து பேசுறேன். எப்படி பண்ணுங்க? ஓகே, சாரியா? தெரியுதா? ஹலோ, தெரியுதாக்கா? அக்கா ஓகே ஓகே தெரியும் தெரியும். ஓகே, நான் கிளியரா? எஸ் அக்கா. ஓகே, சரி. சாரி 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 பிகாஸ் நான் வந்து வெளியே இருக்கிறேன். ஸோ அதனால வெரி வெரி சாரி. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஆஃப்லைன் பேச்சை கேட்கணும். காலையிலே நம்ம அவங்களுக்கு கால் பண்ணணும். நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா, நம்மளுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம என்ன பிசினஸ் செய்யணும், எப்படி செய்யறது, யாரை போய் பார்க்கணும். ஆஃப்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் வந்து ஆஃப்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அப் ஆஃப்லைன் கூட ஃபாலோ அப் பண்ணணும். ஓகே, என்ன இருந்தாலும் ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணலைன்னா நம்ம வந்து பிசினஸ்ல சக்சஸே பார்க்க முடியாது. எப்படி ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து டீச்சருக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? பிகாஸ் டீச்சர் பேச கேட்கணும், டீச்சர் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஆஹ் எப்படி என்னப்ப டவுட் இருந்தா நம்ம டீச்சர்கிட்ட கேட்கிறோமா? இதேதான் இந்த நெட்வொர்க் பிசினஸ் நம்மளுக்கு ஆஃப்லைன் இருக்காங்க. நம்ம ஆஃப்லைன் என்ன கத்துக் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சக்சஸ்ன்னு உங்க மைண்ட்ல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே, நம்ம அதை செய்யணும். மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து என்ன நம்ம நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்ம ஆஃப்லைன் மட்டும் எப்படி ஒரு லெவலுக்கு வந்தாங்க? இப்ப எக்ஸ்பெக்ட் என்னோட ஆஃப்லைன் வந்து ஒரு ஃபவுண்டர் எமரல். ஓகே, அவங்க வந்து ஒரு ஃபவுண்டர் எமரல் எப்படி வந்தாங்க? என்வி சைன் அப் பண்ணோன்னே ஃபவுண்டர் எமரல்ஸ் வந்துட்டாங்களா? சொல்லுங்க எல்லாரும். ஓகே, ஸோ அவங்களும் வந்து எப்படி நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறோமோ, அதுதான் என்னோட ஃபவுண்டர் எமரலும் கத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க? அவங்களோட ஆஃப்லைன் மூலியமா கத்துக்கிட்டாங்க. அவங்க ஆஃப்லைனுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா? அதுதான் எனக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா இல்லையா? டெய்லி டூப்ளிகேட் பண்ணணும், அதுதான் எனக்கும் கத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு சக்சஸ் வராங்கன்னா அவங்க கீழ இருந்து தான் வராங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் பிசினஸ் வந்து கடைசிக்கும் சாவாது, ஸ்டாப் ஆகாது, போய்கிட்டே இருக்கும் நெட்வொர்க் பிசினஸ். ஸோ நீங்க எல்லாரும் வந்து இந்த எம்ஏ பிசினஸ்க்கு சூஸ் பண்ணி வந்து இன்னைக்கு ஜூம்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிறந்த பாராட்டு. ஓகே, ஏன்னா கரெக்டான லைன்ல கரெக்டான நெட்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட், இந்த ஃபாலோ அப், ஆஃப்லைன் கூட வந்து டெய்லி கால் பண்ணி கூட கம்யூனிகேட் பண்றதுலாம் வந்து இஸ் வெரி வெரி குட். சரியா? ஓகே, another one. ஓகே, நம்ம ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ அது நம்ம கேட்கணும். ஓகே, அப்பதான் நம்ம குரூப் வந்து பெருசாவா ஆகும். ஓகே, நம்ம ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஓகே, அவங்க சொல்லுவாங்க, ஓகே நளினி நாளைக்கு வந்து ஒரு 3 கஸ்டமர் வீட்டுக்கு நீ போகணும், 3 கஸ்டமர் வீட்டுல போய் பேசணும், ஒரு புது ஏபிஓ வந்து நான் சைன் அப் பண்ணணும்னு சொன்னா அது நம்ம செய்யணும். அதுதான் நம்மளோட ஹோம்ஒர்க். நம்ம ஸ்கூலுக்கு போவாம நம்ம இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல வந்து நம்ம ஆஃப்லைன் தான் நம்மளுக்கு டீச்சரு. ஸோ நம்ம அவங்க என்ன சொல்றோம் அது நம்ம கண்டிப்பா கேட்கணும். சரியா? அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஓகே இந்த ஒரு மாசம் நீ வந்து கோல் செட்டிங் எதுக்கு செய்யறோம்? நம்ம இந்த மாசம் என்ன செய்யறது, எவ்வளவு டிவி போடணும், என்ன நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நம்ம கோல் செட் செய்யறோம். யாரு கூட உட்காந்து செய்யறோம்? ஆஃப்லைன் கூட. சும்மாவா ஒரு விளையாட்டுக்கு ஆஃப்லைன் கூப்பிடுறாங்க, நீ கோல் செட் செய்யி, எவ்வளவு போட போறேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு அக்கா சரிக்கா எமரல் நான் வந்து இந்த மாசம் ஒரு 12% வரேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு. நோ, யூ மஸ்ட் பி சீரியஸ். சக்சஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீரியஸா செய்யணும். சீரியஸா கோல் செட் செய்யணும். இன்னைக்கு நான் இந்த அமௌண்ட் நான் 12% வர போறேன்னா கண்டிப்பா வரணும். எப்படி வருவீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும். ஓகே, ஆஃப்லைன் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யணும். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா மீட்டிங். எவ்ரி வீக்ல ஒரு வாரம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஓகே, அங்கதான் நம்ம கத்துக்குவோம். ஓகே, அங்கதான் நம்ம வந்து அந்த நாலேஜ் கத்துக்குவோம், ஆளுங்களை பார்ப்போம்,
நம்ம ஆஃப்லைன் அப்பதான் பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கன்சல்டன்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன்னா நாளைக்கு நான் செஞ்சுட்டேன், 2 நாள் நான் செஞ்சுட்டேன், ஒரு 3 நாள் நான் ரெஸ்ட் பண்ணிட்டு 5வது நாள் 6வது நாள் நான் திருப்பி செய்யறேன். அப்படி இல்லை. ஒரு சக்சஸ் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும்னா டெய்லி நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதே கண்டினியூஸா எவ்ரிடே நம்ம செய்யணும். ஓகே, புரியுது எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமிட்மெண்ட். நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு கமிட்மெண்ட்ல பூந்துட்டோமா அது முடிக்கிறதுக்கும் விடாம வரணும், பாதியோட விட்டுட்டு வரக்கூடாது. ஓகே, கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்கலாம் கமிட்மெண்ட்னா என்னது? ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஆக்சுவலி ஒரு விஷயமா நான் வெளியாயிருக்கேன். ஓகே, நேற்றே நான் வெளியாயிட்டேன். என்னோட ஆப்லைனுக்கு தெரியும் நான் எங்க போயிட்டேன்னு. ஆனா என் ஆப்லைன் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஜூன்ல நீ மோட்டிவேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? நான் கொடுக்கலாம். நான் தூரமா இருக்கேன், என்னால என்னது மோட்டிவேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலாமா இல்லையா? இன்னும் என் ஆப்லைன் என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து வர்றது லோனு வராது. கேளுங்க, என் ஆப்லைன் இப்பயும் நீங்க சேட் குரூப்ல கேட்கலாம். என்னோட ஆப்லைன் கிட்ட ஃபவுண்டர் எமரல் விஜி கார்த்திக் தான் என்னோட ஆப்லைன். அவங்ககிட்ட நீங்க கேட்கலாம், நளினிக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் லோன் சொல்லுமா நீங்க கேளுங்களேன். இல்ல முடியாட்டியும் முடியும் அக்கா நான் சொல்லுவேன். ஓகேவா? நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டு இட். கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்க குரூப் உங்களை பார்க்கும். நீங்களே கமிட்மெண்ட் செய்யாம உங்க ஆப்லைன் சொல்றது நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ஓகே, உங்க டவுன்லைன் உங்களோட குரூப் உங்களோட கீழே உங்க பார்ப்பாங்க. ஓ நளினியா ஒரு மண்டே வருது, அடுத்த மண்டே காணா போகுது அப்படின்னு சொல்றவங்க குரூப் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நாட் ஓன்லி மை குரூப், என்னோட சைட் லைன் மத்த லைன்ல இருந்து எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. நான் கமிட்மெண்ட் கரெக்டா சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் உங்க பிசினஸ் என்னோட பிசினஸ் சொல்லி உட்காந்தீங்கன்னா அந்த சக்சஸ் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. கமிட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன கொடுத்தாலும் செமினார் ஆப்பன் சொல்லுவாங்க, இந்த வாரம் செமினார் இருக்கு, இல்ல அடுத்த மாசம் ஒரு செமினார் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் நீங்க போடணும். அதான் கமிட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் எவர் சக்சஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணணும். இந்த பிசினஸ் எனக்கு சக்சஸ் வேணும். டசன்ட் மேட்டர் 1 மாசமோ இல்ல 10 மாசமோ 1 வருஷமோ 3 வருஷமா இருந்தாலும் அந்த சக்சஸ் நிஜமா நீங்க உங்க கைக்கு வரப்போகுதுன்னா இதெல்லாம் நீங்க சீரியஸா நீங்க செய்யணும். ஓகே, ஆப்லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்லைன் தான் நம்மளோட டீச்சரு, நம்மளோட அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்லைனுக்கு நிறைய உரிமை இருக்கு. ஏசுவாங்க, ஒரு அம்மா அப்பாவா நம்மள ஏச மாட்டாங்க, நம்ம மிஸ்டேக் செஞ்சா ஏசுவாங்க, நம்மள செல்லமா பாப்பாங்க. நம்ம அக்கா அண்ணன் மாமா மாதிரி கூட பிறந்தவங்க மாரி நம்மள ஒத்துமையா நம்ம பார்ப்பாங்க, சரியானா பார்ப்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஒரு டீச்சரா நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த வேல்யூ இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? நம்மள அவங்கள நம்ம போட்டோ எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு ஐயோ அவங்க நம்ம கடவுள் அப்படின்னு இல்ல. ஓகே, இந்த ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க எப்படி வந்திருப்பீங்க? சும்மா கூற முடியுமா? முடியாது தானே. ஒரு ஆப்லைன் ஒரு ரெக்கமெண்ட் பண்றவங்க வச்சுதான் நம்ம கூறும். அப்ப அவங்க பேச்சு கேட்டு நம்ம ஒரு சக்சஸ் வரக்குள்ள அவங்களுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். நம்ம ஒரு லெவலுக்கு இப்ப நான் ஒரு பிளாட்டினம் ஆகி எனக்கு ஒரு போனஸ் கிடைச்சிச்சு. அந்த போனஸ் நம்ம ஆப்லைனுக்கு நம்ம கொடுத்தோமா சொல்லுங்க? இல்ல ஆப்லைன் கேட்டாங்களா, இப்ப நாள் நான் எனக்கு கத்து கொடுத்தேன் இந்த 4 வருஷம் எனக்கு நீ காசை புடின்னு சொன்னாங்களா? நோ, தேட் இஸ் ஆப்லைன். அதுதான் ஆப்லைன். ஆப்லைன் நம்ம முன்னேற பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா நம்ம கூட இருக்கிறாங்க பத்தியா, அந்த சக்சஸ் தான் பெரிய பெரிய சக்சஸ். சோ அதனால எல்லாரும் ஒரு லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஆப்லைனை மறந்துருவோம். புரியுது உங்களுக்கு? நம்ம தான் கிளேவர் ஆயிட்டோமே. என்ன கிளேவர் ஆயிட்டோம் நீங்க சொல்லுங்க? நம்ம ஒரு கிளேவர் ஆயிட்டோம், செய்ய தெரியுது, நம்ம மார்க்கெட்டிங் செய்ய தெரியுது, டெய்லி செஞ்சாதாங்க நம்மளுக்கு வரும். நான் 4 வருஷமா இருக்கிறேன் எம்இ பிசினஸ்ல, எவ்வளவு இருக்கு, நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். டேமோ இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பேசுறதுக்கும் நிறைய கத்துக்கிறேங்க. ஓகே, மேபி இதுக்கு முன்னே நான் பேசுறது வித்தியாசமா இருந்திருக்கலாம், இப்ப நான் பேசுறது வித்தியாசமா இருந்திருக்கலாம். நிறைய கத்துக்கிறேன். சக்சஸ் இங்க வரக்குள்ள
நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? சோ நீங்க சஸ்பென்ஷனா இருக்கணும்னா டெய்லி செய்யணும். இந்த மாசம் நான் செஞ்சுட்டேன்னா அடுத்த மாசம் நான் தூங்க போறேன், நான் ஹாலிடேக்கு போறேன் அப்படிலாம் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சக்சஸே பார்க்கவே முடியாது. ஓகே, கமிட்மெண்ட் எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களை பார்த்துதான் உங்க டவுன் லைன் வருவாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களும் வளருவாங்க. ரைட்டா இல்லையா? டிசிப்ளினா இருந்தா நம்ம பிள்ளைங்களும் டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்பலாம். ஸோ அதனால அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்சஸ் இன்னும் நிறைய சக்சஸ் ஆகணும்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டாங்க சக்சஸ் கிடைக்குது. ரைட்டா இல்லையா? அதனால நிறைய டைமண்ட்ஸ் பிளாட்டினம்ஸ் ஓகே அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை கேளுங்க. நான் இன்னொருக்கும் நிறைய கேட்டிருக்கேன். யாரும் வந்து எம்ஏ ஜாயின் பண்ணி கஷ்டப்படாம ஒரு லெவலுக்கு வந்தது நான் வந்து கேட்டதே இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, நெகட்டிவ் நிறைய கேட்டுச்சு. ஓகே, பாசிட்டிவ் நிறைய ரிஜெக்ஷன் வந்தாலும் அதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் வரும். ஆனா நிறைய ரிஜெக்ஷன் தான் நிறைய வருது, நெகட்டிவ் நிறைய வந்துச்சு. அது மூலியமா எப்படி சக்சஸா வந்தாங்க? கீழே விழுது இல்ல ஆக்சிடென்ட் ஆகி காலு போய் அது மூலியமா அவங்க எப்படி சக்சஸா வந்தாங்க நிறைய கேளுங்க. ஓகே, யாரும் வந்து ஈஸியா ஒரு லெவலுக்கு வர மாட்டாங்க. ஓகே, இந்த நெட்வொர்க் பிசினஸ் வந்து உங்களுக்கு வெரி குட் சொன்னா உங்களுக்கு அன்லாக் இல்ல அன்லாக் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்லாக் பண்ணாது, லாக் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு மேனேஜர் ஒரு ரேங்கிங் வந்துட்டீங்க. அந்த ரேங்கிங் அடுத்த ரேங்கிங் நீங்க போகணும்னா ஒண்ணு நீங்க எக்ஸாம் எடுக்கணும், பரிசை எடுக்கணும். ஓகே, தென் உங்களோட எப்ரிசல் அந்த பிரிகாசி அந்த இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும், எக்ஸாம் எடுக்கணும், நிறைய இருக்கு. பட் எம்ஏல அப்படி இல்லைங்க. நீங்க ஒரு லெவலுக்கு போகணும்னா உங்களோட சக்சஸ் போட்டா போதும், உங்களோட உழைப்பு போடுங்க. உங்க ஆப்லைன் என்ன சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கேளுங்க. ஓகே, நீங்க நிறைய நீங்க பார்க்கலாம். எம்ஏ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. நம்மளே எம்ஏ ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் சொன்னாங்க, அப்ப மத்தவங்க சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் சொல்லுங்க. ரைட்டா இல்லையா? நம்ம எம்ஏ ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் பாக்குறோம், எஸ், பட் அதோட குவாலிட்டியை பாருங்க. நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஒரு 10 வழிக்கு ஜாமா வாங்கி ஐயோ ரொம்ப சிக்கனமா பாய்க்கிறேன்னு. ஆனா அதோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா சொல்லுங்க. கெமிக்கல் நமக்கு டேமேஜ் ஆகுது நிறைய சீட். இப்ப பாருங்க, முதல்ல நம்மளோட ஃபவுண்டர் அக்கா பேசினாங்க ஹார்ட் பத்தி. அதே நம்ம போய் எக்ஸ்பிரைன் அது இதெல்லாம் நம்ம என்ன கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா நம்ம ஹார்ட் என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாது. எண்ணிலே நல்ல குட் சப்ளிமெண்ட் இருக்கு, நம்மளே யூஸ் பண்ணலன்னா நம்ம எப்படி மத்தவங்கிட்ட போய் பேச போறோம்? ஓகே, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து புரோட்டீன் குடிக்கிறேன். புரோட்டீன் குடிக்கிறதுனால அதுல என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். இல்ல ஈஸியா போய் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். யூ மஸ்ட் பி 100% யூசர் இந்த எம்ஏ ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸா ஆகும். நம்மளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வரணும்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்ம செஞ்சாதான் நம்ம டவுன்லைன் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, சும்மா வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது. ஒரு ரேங்கிங் போகணும், ஒரு லெவலுக்கு போகணும், போய்கிட்டே இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதனால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆன்லைன் மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணி வீட்டுக்கு சும்மா நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தட்டி விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கலாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஆமாவா இல்ல? எழுத தெரியாதுங்க கேட்கலாமா இல்லையா? தமிழ தானே பேசுறாங்க. ஸோ நீங்க அது செய்யலாம். உங்க ஆப்பா இதை கேட்கலாம், என்ன இன்னைக்கு பேசினாங்க எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வந்து முடியாது, நான் வந்து வீட்டு வேலை செய்யறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அது என்னோட ஸ்பெஷலி என்னோட ஆப்லைன் எக்ஸாம்பிள் நான் வந்து நினைச்சு பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்லைன் கிடைப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. அதனால அவங்கள பார்த்தா நான் ஓடி போயிடுவேன். ஆனா இப்போ வந்து நான் அவங்கள நிஜமாவே தேங்க்யூ சொல்லணும். அவங்கள டெய்லி தேங்க்யூ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஆப்லைன். ஸோ அதனால உங்களுக்கு கிடைச்ச ஆப்லைன் வெரி குட் ஆப்லைன் இருக்கும். ஸோ ஒரு சக்சஸ் ஆகணும்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.